நீங்க சிரிச்சா அவங்களோட நாள் ரொம்ப அழகாயிருதுன்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான எனர்ஜி. இப்போ வந்து அவங்க உங்கள நெனச்சு உருகி ஊத்திட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இங்க ஓவராலா பார்க்குற எனர்ஜி. "ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சிரிச்சா போதும் அவங்க நாள் ரொம்ப சந்தோஷமான நாளா ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. "யூ ஆர் மை ஸ்பார்க் இன் டார்க்." அவங்களோட இருண்ட நாட்கள்ல அந்த ஒளி, அவங்க நம்பிக்கை அப்படின்னு பார்த்தா நீங்க மட்டும் தான். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்து தான் அவங்களுக்கு கிடைக்குது. மேபி அவங்க ஒரு டார்க் சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்களோட வாழ்க்கையில இப்ப ஏதாவது ஒரு போராட்டம் போயிட்டுருக்கலாம். மேபி இந்த காதலுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க உங்களோட ஸ்மைல், உங்களோட காதல் தான் அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன எனர்ஜி வருதுன்னு பார்க்கலாம். பட் ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த நொடி வந்து இந்த ஃபீலிங்ஸ்ல தான் அவங்க இருக்காங்க. இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பெர்சன். நீங்க தான் அவங்க வாழ்க்கையோட அபண்டன்ஸ், கார்னர் காப்பி, அவங்களோட சந்தோஷம், உங்களோட லட்சியம் எல்லாமே நீங்க தான். கனவு, காதல், வாழ்க்கை, எதிர்காலம் அப்படின்னு எந்த கேட்டகரிக்குள்ள போட்டாலும், நீங்க இல்லாம அவங்களுக்கு இல்ல அப்படின்றாங்க. இப்ப கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் அவங்களுக்கு இருக்கு. ஒரு அ பணத்தட்டுப்பாடு, இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல பணம் மாட்டிட்டு இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்களுக்கு அவங்க நெனச்ச மாதிரி அவங்களோட கரியர் போகல. இல்லன்னா அவங்க வந்து யார்கிட்டயாவது அவங்க கண்ட்ரோல குடுத்திருந்திருக்கலாம். இப்போ வந்து அதுலேருந்து வெளியில வரணும்னு நெனைக்கிறாங்க. பட் இதுக்காக காதல அவங்க சொல்லாம இருக்க போறதில்ல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோர் டூ ரொமான்ஸ். இதுக்கு தடையா இருக்குமான்னா, மேபி இவ்வளோ நாள் தடையா இருந்திருக்கலாம். ஆனா, இனி தடையா இருக்காது அப்படின்னு சொல்லாங்க. மேபி உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கலாம். இல்ல நீங்க தான் அவங்களோட அபண்டன்ஸ். நீங்க வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு இந்த தடைகள் வந்து தானா விலகி போயிடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா, நீங்க தான் ஏஞ்சல் ஆஃப் லவ். அவங்க காதல் தேவதை. நீங்க காதலுக்கே தேவதை. அவங்க காதல் தேவதை நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் இல்லன்னா வந்து ஒரு ஹார்ட் பிரேக் எந்த சிச்சுவேஷன்லயாவது ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதனால அவங்களோட இதயம் வந்து ரொம்ப இறுகி போயிருந்திருக்கலாம். இல்லன்னா காதலே நமக்கு வேண்டாம். இது வந்து நமக்கு தேவையில்லாத சாப்டர் அப்படின்னு ஓவரா டயலாக் பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனா உங்கள பார்த்ததுக்கப்புறம், அச்சச்சோ! இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ண தயாரா இல்ல. யார் சொன்னது அப்படி? அப்படின்னு சொல்லி அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டாங்க. அந்த எனர்ஜி தான் நான் இங்க பார்க்குறேன். ரொம்ப அழகா இருக்கு. 1 செகண்ட். மேபி 33, 4 நம்பர் 4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க காதலுக்கு. இங்க ஒரு 4, இங்க ஒரு 4 இதுவும் டோட்டல் பண்ணா 4, 3, 4, 5 உங்க காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அடுத்தது வந்து உங்க காதல் வாழ்க்கை படிப்படியா தான் முன்னாடி போகும். அவங்களோட கரியரும் சரி, அவங்களோட ஃபினான்ஸும் சரி, அதே மாரி தான் படிப்படியா தான் மேல போகும். உங்களுக்கு இடையில இருந்த நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் இதெல்லாம் வந்து இனிமே இருக்காது. பில்ட் அ பிரிட்ஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிராசிங் த ரிவர் ஆஃப் த சோல். ஸோ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இப்ப வந்திருக்கு. அதனால தான் அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனா உங்கள பத்தி இப்போ சுத்தமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கனெக்ஷன பத்தியும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. டிவோட் இன் லவ், எ கிஃப்ட் ஆஃப் த சோல். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த காதலுக்கு உண்மையா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்த காதல் உங்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா இந்த பெர்சன் வந்து உங்கள பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப டிவோட்டடா இருக்கீங்க இந்த காதலுக்கும், இந்த கனெக்ஷனுக்கும். அது சில சமயம் அவங்களுக்கு மெய்சில் இருக்குது. காதல் தேவதை, இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவோட்டட் பெர்சன், விண்டோ. அவங்க இருண்டு போன வாழ்க்கை. அவங்க காதல் வாழ்க்கை க்ளோஸ்ட் ஆஃப் த ஏன்னா அவங்க இதயமும் சரிங்க பாருங்க. அவங்க இதயம் வந்து இவ்வளோ நாளா பூட்டி கிடந்தது. அது எதனால வேணா இருந்திருக்கலாம். அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, இந்த காதல்ங்கிற உலகம், இந்த ட்ராமா இதெல்லாம் வந்து நான் சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்ல. இந்த வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு இந்த தூரத்து வெளிச்சம், தூரத்து பச்சை அப்படிதான். ஓகே சொல்றவங்களுக்கு அது அழகா இருக்கும். நமக்கெல்லாம் அது செட் ஆகாது. நம்ம வாங்கின பன்னு போதும் அப்படின்னு காதல வந்து விலக்கியே வச்சுட்டு இருந்தவங்க, இப்போ காதல கைகள் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மேன் ஹோல்டிங் அ ஹார்ட். அவங்க சீக்கிரம் உங்ககிட்ட வந்து காதல சொல்ல போறாங்க. ஏன்னா, உங்கள மிஸ் பண்ண அவங்க தயாரா இல்ல. இப்போத்த எனர்ஜி அதுதான். அவங்கள சுத்தி நெறைய கெட்டவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த காதல சொல்லக்கூடாதுன்னு தடைகள் இருக்கு. பட் இப்போ அவங்களோட ஒரே எண்ணம், காதல சொல்லாம நீங்க விலகி போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த கூட இருக்க கண்றாவிங்கள ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஃபைண்ட் த பேலன்ஸ் பிட்வீன் கிவிங் அண்ட் ரிசீவிங். இது 2 பேத்துக்குமே பொருந்தும்.
மேபி இந்த பெர்சன் உங்கள அப்படிதான் பார்க்குறாங்க. நீங்க ரொம்பவும் குடுக்கறதில்ல, அதே சமயம் குடுக்காம இருக்கிறதில்ல. எங்க தேவையோ அங்க காதல குடுக்குறீங்க. எங்க அவங்க திரும்ப குடுக்கணுமோ, அந்த இடத்துல நீங்க நின்னுடுறீங்க. அவங்க திரும்ப குடுக்கல அப்படின்னா, நீங்க கடந்து போயிடுறீங்களே தவிர, அதுக்காக கெஞ்சுறது, தொரத்துறது, இந்த மாரி விஷயங்கள் உங்ககிட்ட இல்ல. அவங்க உலகம் ரொம்ப இருண்டு போயிருந்தது. காதல்ங்கிற அந்த சாப்டர் இது எல்லாமே வந்து ரொம்ப இருண்டு போன உலகத்துல, நீங்க தான் அந்த கதவு ஜன்னல்ங்கிற அந்த காதல்ங்கிற ஜன்னல திறந்து அவங்க வாழ்க்கையில இப்பதான் இந்த அழக பார்க்குறாங்க. ஓ! இவ்ளோ நாளா இவ்ளோ அழகு கொட்டி கிடந்திருக்கு. நான் ஜன்னல மூடி வச்சிருந்தனால இதெல்லாம் பார்க்கல. நீ இந்த காதல என் வாழ்க்கையில கொண்டு வந்ததுனால தான் இந்த அழக, இந்த இயற்கையான அழக, இந்த இயற்கையான காதல நான் வந்து ரசிக்க முடியுது. ரொம்ப நன்றி. அந்த நன்றியோட தான் இருக்காங்க. அதே சமயம் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்ககிட்ட இந்த பெர்சன் கிட்ட காசு இருக்கா? இல்லையா? இல்ல ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ தெரியல. அவங்க கிட்ட இப்ப அரை அணா இருந்தா கூட, அந்த அரை அணாவ உங்க கையில குடுத்துட்டு, இந்த காதல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்காங்க. ஏன்னா, உங்க மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. காசுக்காக அவங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்க. இல்லன்னா வந்து காசு இல்லன்னா வேலைக்கு போயிருவேன். அந்த மாதிரி அவங்களுக்கு எண்ணமே இப்ப இல்ல. அந்த புரிதல் தான் உங்களுக்கு வந்துருச்சு 2 பேர்த்துக்குமே. நைட் ஆஃப் வாண்ட்ஸ் மேபி ஒரு சிலருக்கு ஒரு நிமிஷம். ரொம்ப வேகமா இந்த காதல் வாழ்க்கை உள்ள வரும். இல்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பாஸ்ட்ல இந்த பெர்சன் உங்கள வந்து சரியா புரிஞ்சுக்காம, இந்த காதலுக்கு முக்கியத்துவம் குடுக்காம போயிருந்தாங்க அப்டின்னா, இனிமே அதெல்லாம் மாறிடும். உங்க காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். குயின் ஆஃப் கப்ஸ், ஏஞ்சல் ஆஃப் லவ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். இது வந்து ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணுது. டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. நீங்க வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ் அப்படிங்கிறத பிரபஞ்சம் வந்து திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பெர்சன் என்ன நினைக்கிறாங்க, உங்க காதல அடையறதுக்கு அவங்க குடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளோதான் அவங்களோட ஒரே தாட் இப்போ அதுதான். அவங்களோட கனவு, அவங்க கண்ட அத்தன கனவும் நனவாக போறது நீங்க தான். உங்களால தான். அ ஒரு சிலருக்கு நான் திரும்பவும் சொல்றேன். எல்லாத்துக்கும் இல்ல. ஒரு சிலருக்கு இந்த பெர்சன் வந்து பாஸ்ட்ல ஒரு பிளேயர் இல்லன்னா வந்து அவங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்படியே லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து காதல்ன்ற அந்த சாப்டரே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்க நடுவுலருந்து முளைச்சு வந்திருக்கீங்க. இப்ப இந்த சுத்தி இருந்த கப்லாம் என்னது ஆப்ஷனா எனக்கா? நான் அப்படிலாம் எதுவும் நெனைக்கவே இல்லையே! ஏன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவு வந்தா கூட உங்கள இழந்துருவோன்ற பயம் உங்களுக்கு இருக்கு. நீங்க அவ்ளோ பியூர். உங்கள அப்படித்தான் பார்க்குறாங்க அவங்க. ரொம்ப பியூர் சோல். எந்த ஒரு எண்ணம் கூட உங்கள அவங்க கிட்டேருந்து பிரிச்சுரும் அப்படின்னா, அந்த எண்ணத்துக்கு கூட அவங்க இடம் தர தயாரா இல்ல. 4 ஆஃப் கப்ஸ். அவங்க ஆனா இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க. அவங்களோட பாஸ்ட்ட நெனச்சு ரொம்ப ரிக்ரெட் பண்றாங்க. இல்லன்னா வந்து பாஸ்ட்ல நடந்த ஃபெயிலியர்ஸ்னால உங்களோட காதல இன்னும் ஏத்துக்கிறதுக்கு அவங்க தடுமாறிட்டு இருக்கலாம். என்னதான் வந்து டோர் ஓப்பன் ஆயிருச்சு, இந்த டோர் ஓப்பன் ஆயிட்டு இருக்குன்னா, இப்ப தான் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அந்த கீ பார்த்தீங்கன்னா, அ அந்த இதயத்தோட கீ வந்து இன்னும் அவங்க நம்பி தர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. பட் அவங்களோட எனர்ஜிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அவங்க ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஸோ, இன்னுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க சரியா எடுத்துக்க அ தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலா. அது வந்து கொஞ்சம் பயமா இருக்கலாம். பாஸ்ட்ல நடந்த கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. இல்லன்னா நெறைய பேர்த்தோட அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல. ஸோ அவங்க மேபி பார்ட்டிக்கு போற பழக்கம் அங்க அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆனா மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்ப. 2, 3 ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு எதுவுமே ஒத்து போகல. ஸோ இப்ப எதுக்கு இது ட்ரை பண்ணி அப்படிங்கிறதுல இருக்கலாம். இல்லன்னா வந்து உங்க மேல அதீத காதல் இருக்கு. இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். பட் எனிவே அவங்க வந்து அடுத்தது உங்கள நோக்கி ஆக்ஷன் எடுக்க தான் போறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மண்டையில போட்டு குழப்பிக்கிற விஷயம். 10 ஆஃப் கப்ஸ் வந்து பாட்டம் டெக்ல இருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அந்த பெர்சனோட. சீக்ரெட் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் a little bit harder, a little bit longer. நான் தான் சொன்ன மாரி தான் அந்த பெர்சன் ஒரு சிலருக்கு தான் இது எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்ல. அந்த மெசேஜ்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கோங்க. பொருந்துனா மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லன்னா வந்து இது யாருக்கோ அப்படின்னு விட்டுருங்க. உங்களோட காதல் இன்னும் கொஞ்சம் ஆழமா ட்ரை பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஹார்டா ட்ரை பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே இந்த காதல் வந்து நீங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஐ ஃபெல் ஹார்ட் ஃபார் யூ அண்ட் தட் ஸ்கேர்ட் த ஷிட் அவுட் ஆஃப் மீ. இது வந்து எது மேல வருது? பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். இப்போ இனிமே அவங்க இது பயப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா பயந்து அவங்கள இழந்துருவோன்ற பயமும் உங்களுக்கு அத விட ஜாஸ்தியா இருக்கனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த பயத்துக்கு இடம் கொடுக்க தயாரா இல்ல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரிக்ரெட் பண்றாங்க. உங்களோட வந்து காதல ட்ரை பண்ணியிருக்கணும்னு. உங்கள இப்ப அவங்களோட பயம் எல்லாமே வந்து இந்த தேவதை இழந்துறக்கூடாது அப்படின்னு தான். ம்.
ஒரு சிலருக்கு வந்து பாட்டம் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹோப் யூ ஃபைண்ட் சம்ஒன் ஹூ ட்ரூலி அப்ரிஷியேட்ஸ் யூ. நான் சொன்ன மாரி அந்த பிளேயர் எனர்ஜி பார்த்தேன் இல்லையா? பார்த்தோம் இல்லையா? அந்த பிளேயர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, உங்க கூட ட்ரை பண்ணாம ஏதோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அது இட்ஸ் லைக் லஸ்ட் அந்த மாரி போய் விழுந்திருக்கலாம். இப்போ அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட அந்த அவங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு தெரியும். அதனால தே ஆர் விஷிங் யூ குட் லக். நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உ நீங்க நினைக்கிற மாரி ஒரு அழகான ஆள பார்த்து அழகுனா நான் பிசிக்கலா சொல்லல. அன்பு சொல்றேன். அந்த மாரி ஒரு அழகான வாழ்க்கைய நீங்க அமைச்சுப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி பொருந்துதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.